ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெக்னோ எடிசன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்க, டெலீட் பண்ண பிக்சர், வீடியோஸ், ஃபைல்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலான்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் பற்றியும், அது எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம்னு பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் பட்டன் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்திங்கனாக்கா, ரெக்யூவாங்கிற இந்த சாஃப்ட்வேர் தான். இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேர். இது ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, சிஸ்டமுக்கும் இருக்குது. விண்டோஸ், லினக்ஸ், மேக் அந்த மாதிரி எல்லா இதுக்கும் வந்து இது இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அதனால் இந்த சாஃப்ட்வேர் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க ஒரு பிக்சரை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். லோக்கல் டிஸ்க்கு ஈயில் இருக்க ஒரு பிக்சரை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். டியில் இருக்க பிக்சரை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இந்த பிக்சர் வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோட தம்ப்லைன் இந்த பிக்சர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பிக்சர் வந்து இப்போ டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீசைக்கிள் பின்னில் இருக்குது, டெலீட் பண்ணிடலாம். இப்போ வந்து ரீசைக்கிள் பின்னில் இருக்குது, நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இது வந்து ரெக்கவரி பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து ரெக்யூவா. இதோட லிங்க் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர்னே சொல்லலாம். இது இதுக்கு முன்னாடி நிறைய சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. நான் இதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் உள்ளதையும் வந்து நம்ம இதை யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து எந்த டைப் ஃபைல்ஸ்ன்னு கேட்குது. ஆல் டைப்லேயே கொடுக்கலாம். பிக்சர், மியூசிக், டாக்குமெண்ட், வீடியோ இந்த மாதிரி எந்த இது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பிக்சர் கொடுக்குறேன். பிக்சர் கொடுத்தோட்டி எந்த இதில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாக்க இது வந்து ஒரு ஐம் நாட் ஷுவர்னாக்க நம்ம எதில் டோட்டல் வந்து ஃபுல்லாக சிஸ்டமில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கும். அதே மாதிரி ரீசைக்கிள் பின்னில் உள்ளது நம்ம ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். மை டாக்குமெண்ட்ஸ்னாக்க டாக்குமெண்ட்ஸுன்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும் சிஸ்டமில், அதில் உள்ளது மட்டும் இது ரெக்கவர் பண்ணி எடுக்கும். இப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லொக்கேஷன்லேருந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ரௌஸுங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இதே வந்து நம்ம மொபைலை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டு அதோட இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணது வந்து டி ட்ரைவில் தான் நம்ம டெலீட் பண்ணோம் அந்த பிக்சரை வந்து. அதனால் டி ட்ரைவை நான் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து இதில் வந்து எனபிள் டீப் ஸ்கேன் அப்படின்னு கேட்குது. அப்படின்னாக்க நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபைல்ஸாக இருந்தாக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னாக்க டீப்பை வந்து ஸ்கேன் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு காட்டும். இப்போ வந்து நான் இப்போ டெலீட் பண்ண பிக்சர் தான் எனக்கு வேணும், அதனால் நான் அதை கிளிக் பண்ணல. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து வந்துருச்சு, அந்த ஸ்கேன் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம எந்த ஃபைல் வேணுமோ அதை மார்க் பண்ணி அதை இண்டிவிஜுவலாக வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நான் டெலீட் பண்ண பிக்சர்ஸு, இந்த ஆடினோ இது அந்த இதோட பிக்சர்ஸு, அந்த டயக்ராம்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் டெலீட் பண்ணது அதெல்லாம் இப்போ ஸ்கேன் பண்ணி காட்டுது. இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ ரீசெண்டாக டெலீட் பண்ண வந்து அந்த இமேஜ் காட்டுது. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெக்கவருங்கிற பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்தோம்னாக்க எந்த லொக்கேஷனில் வந்து ரெக்கவர் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் வந்து லொக்கேஷன் கொடுக்குறேன். நம்ம எந்த ட்ரைவில் வந்து நம்ம மார்க் பண்ணி ஸ்கேன் பண்ணுறோமோ அதே ட்ரைவில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. அதனால் ட்ரைவை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்ம அப்படி கொடுத்துக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக ட்ரைவில் மட்டும் சேவ் பண்ணால் போதும் முன்னாடியே அப்படிங்கிறத வந்து நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு, அதை போய் பார்க்கலாம். இப்போ டி ட்ரைவில் இருக்குது, நான் ட்ரைவுக்கு மாற்றுறேன். ட்ரைவில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல இந்த பிக்சர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே காட்டும் ட்ரைவை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிக்சர் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது. நம்ம டெலீட் பண்ண பிக்சர் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. நம்ம ஒரு டிவைஸில் இருந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறோன்னாக்கா அந்த ஃபைலை வந்து பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் ஆகாது. நம்ம டெலீட் பண்ணுறப்ப அந்த ஃபைலோட லூப் மட்டும் தான் கட் ஆகும். அந்த ஃபைல் அதே இடத்துல தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து இன்னொரு ட்ரைவில் வந்து நம்மளோட ட்ரைவருக்கு
காப்பி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். அதே டெலீட் பண்ணுறப்ப ஃபியூ செகண்ட்ஸில் ஆயிரும். அப்படின்னாக்கா டெலீட் பண்ணுறப்ப அந்த ஃபைலோட லூப் கனெக்ஷன் மட்டும் தான் கட் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம அந்த ஃபைலுக்கான இதை ரெக்கவர் பண்ணுறப்ப அந்த லூப் வந்து ரீகனெக்ட் பண்ணுறோம். அது மூலமாக தான் வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இன்னொருத்தவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கக்கூடாதுனாக்கா நிறைய ட்ரஸ்ட் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஐ மீன் அதாவது நிறைய டெலீட் பண்ணி ஃபைல்ஸை வந்து டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அது வந்து கரப்ட் ஆயிரும். நம்ம டெலீட் பண்ண இதில் வந்து கரப்ட் ஆயிரும். அது வந்து ட்ரஸ்ட் அதிகமாக சேர்ந்துச்சுனாக்கா ஃபைல்ஸ் வந்து கரப்ட் ஆயிரும். இன்னொருத்தவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.